இன்றைய ஷார்ட்கட் லிமிட் டாபிக்லன்னு சொல்லி தர போகிறேன். இது மாதிரி கொஷின் கேட்கும்போது கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம், அந்த அளவுக்கான ஒரு ஷார்ட்கட் இது. இது மாதிரி கொஷின் கொடுக்கும்போது இந்த கீ ஐடியா தெரியணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin mx டிவைடட் பை sin nx அப்படின்னா நம்ம m/n சொல்லுவோம். இந்த ஷார்ட்கட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin mx டிவைடட் பை sin nxனா m/n சொல்கிறோம். ஓகே, இது சைனுக்கு பதில் tan வந்தாலும் இதே அப்ளை பண்ணணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 tan mx டிவைடட் பை tan nx ஈக்குவல் டு m/n சொல்லலாம். இல்லை sin sin வந்தாலும் இது மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்போ பாருங்கள், இதை அப்ளை பண்ணி ஆன்சர் ஒன்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 10/9 அப்படியே எடுத்துக்கிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin 9x டிவைடட் பை sin 10xனா இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்னுடைய லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 இருக்குது பார்த்து sin mx டிவைடட் பை sin nxனா எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இங்கே என்ன பண்ணுவோம், 9/10 இங்கே 8/7 எழுதிக்குவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin 7x டிவைடட் பை sin 8xனா 7/8 வரும். ஓகே, இனிமேல் நீங்களே சொல்லுவீங்க. 6/5 லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin 5x டிவைடட் பை sin 6xனா என்ன வரும், 5/6. குட். இப்போ 4/3 எழுதிப்பீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin 3x டிவைடட் பை sin 4xனா 3/4. அதுக்கப்புறம் sin x டிவைடட் பை sin 2xனா 1/2. இங்கே x கோஎஃபிஷியன்ட் 1, டினாமினேட்டர் x கோஎஃபிஷியன்ட் 2. பாருங்கள், நல்லா படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இது மாதிரியான கீ கான்செப்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் கேன்சல் ஆகணும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மீதி என்ன ஆன்சர் வரணும்னு ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். ஸோ அப்போ இன்றைக்கி இந்த கீ ஐடியா தெரிஞ்சிக்கின்னு எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தோம். இது மாதிரி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.